அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கடுமையாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் என்பதை நேரத்தில் நினைவுகூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சி சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டியா? அப்பெல்லாம் தெரியலையா? 2021 எங்களோட கூட்டணி அமைச்சுதானே போட்டிட்டீங்க, சொந்த தொகுதியில தோத்து போயிட்டீங்களா? அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதும் மேலவையில பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதா தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது. அதோட நான் முதலமைச்சர் 5,18,000 கோடி தான் கடந்தது. கொரோனா காலம், ஒரு வருஷம் வருமானமே இல்ல. அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும். விலைவாசி உயர்ல, வரிகள் போடல. கொரோனா காலத்துக்கு 40,000 கோடி செலவு பண்ணோம். அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம். ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி 2014 வருகின்ற பொழுது 57 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இன்றைக்கு 168 லட்சம் கோடி கடன்ல இருக்குது இந்திய நாடு. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 113 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 55 லட்சம் கோடி தான் நினைக்கிறேன். 2014 55 லட்சம் கோடி கடன் இருந்தது. 2014 மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது 55 லட்சம் கோடி கடன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.